கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை செய்தியின் தலைப்பாக கடைசி கால சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் நாம் செய்தியை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 21 அதிகாரம் 28 படியுங்கள். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது இந்த வசன ஆதாரத்தின்படி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இந்த செய்தியில கடைசி காலத்தில் உள்ள முடிவு கால சபை பாத வகுப்பார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல்கள் சூழ்நிலைகள் வரும், அதிலே தேவனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், வரப்போகிற ஒரு மகா உபத்திரவம், அந்த மகா உபத்திரவத்தின் ஆரம்பத்தில் இந்த சபை வகுப்பாரில் பாத வகுப்பார் என்று சொல்லப்படுகிற சிலர் அந்த ஆரம்ப கால அந்த மகா உபத்திரவத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும், அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இதனாலின் செய்தியாக நாம் பார்க்க போகிறோம். அதனால நம்ம படித்த வசனம் லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த வசன பகுதிக்கு முன்னதாக உள்ள அதிகாரத்திலே மேல உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும் போது, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வரப்போகிற நீதி சரி கட்டுதலை குறித்து அங்கே பேசுகிறார். 24 வரையிலும் அந்த யூதர்களுக்கு வரப்போகிற பயங்கரமான காரியங்கள், நீதி சரி கட்டுதல் குறித்து பேசுகிறார். 24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், புறஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டு போவார்கள் என்று இவைகள் எல்லாமே அந்த நாட்களிலே கிபி 70 நடந்து முடிந்தாயிற்று. அதன் பிறகு 25 முழு உலகத்துக்கும் நடக்க போகிற நீதி சரி கட்டுதலை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யூத யுகத்திலே அங்கே அந்த முடிவு நடக்கும் போது அவர்களுக்கு என்னென்ன நடந்ததோ அது அப்படியே இந்த சுவிசேஷ யுக முடிவு காலத்திலே நடக்கிறதா இருக்கிறது. அன்றைக்கு அந்த யூதர்களுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்துக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நீதி சரி கட்டுதல் நடக்கிறதாக இருக்கும். அதனால அந்நாட்களில பாருங்கள், அவர்களுக்கு நடந்தது இந்த முழு உலகத்துக்கும் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. 25 முழு உலகத்துக்கும் நடக்க போகிறது குறித்து நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அதுல எந்த விதமான ஒரு மாற்றம் வரவே வராது. அன்றைக்கு யூதர்களுக்கு பேசிட்டது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அங்கே நிறைவேறி என்பது. அவர்கள்
அந்த எருசலேமில் இருந்து அவர்கள் தேவாலயத்தை குறித்து பெருமையாக பேசும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே சகலமும் அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த தேசம் அங்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அங்கு ஒரு நீதி சரிக்கட்டுதல் நடந்தது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை முழுவதும் அப்படியே நிறைவேறி தீர்க்கிறதாக இருக்கும். இந்த முடிவு நாட்களிலே இதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இப்போ இந்த 28ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்று துவங்குகிறது. அப்படி என்றால் இவைகள் என்றால் எவைகள்? எவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது பொதுவாக நாம் நமக்குள்ளே ஒரு யோசனை வரும். வேதத்தை படிக்கும்போது யுத்தங்களின் செய்திகள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இவைகளெல்லாம் வரும்போது என்று நாம் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொள்வோம். அது ஒரு விதமான உண்மையும் கூட. ஆனால் பாருங்கள், இதே சம்பவம், இதே சூழ்நிலையை 2ஆம் வருகை குறித்தும் அந்த யூதர்களுடைய அங்கே நீதி சரிக்கட்டுதல் குறித்தும் மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதும் போது மத்தேயு இந்த இடத்துல எப்படி எழுதுகிறார் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வேறு விதமாக எழுதப்படுகிறது. படியுங்கள். மத்தேயு 24:31. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இங்கே நாம் படிக்கும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் இது என்ன? எக்காலம். எக்காலம் என்றால் பலமான சத்தியங்கள், அநேகரால் மறைக்கப்பட்ட பலமான சத்தியங்களை அது அடையாளப்படுத்துகிறது. சுவிசேஷ யுகத்தில 7 கால அந்த சபை பகுதிகளிலும் 7 தூதர்கள் மூலமாக இந்த முழு உலகத்துக்கும் இப்படிப்பட்ட எக்காலம் போன்ற சத்தியங்கள், பலமான சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும் 7 தூதர்கள் என்றால் அந்தந்த கால அந்த சபை, அந்த காலத்தில் இருக்கிற முக்கியமான அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், மனுஷர்கள் தான். நமக்கு தெரியும், 1ஆம் கால சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் அங்கே தூதனாக இருந்தார். 2ஆம் கால சபைக்கு அப்போஸ்தலன் யோவான், 3ஆம் கால சபைக்கு ஏரியஸ், அடுத்தது வால்டோ, விக்லிப், இன்னும் மார்ட்டின் லூத்தர். இப்படியாக ஒவ்வொரு கால சபைக்கும் ஒவ்வொரு தூதர்கள் மூலமாக அநேக சத்தியங்கள் இந்த சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே நாம் படிக்கும் போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் என்றால் இப்படியான சத்தியங்கள் சபைக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக வேதத்தில் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு என்றால் எல்லாம் அடையாள பாஷை. அப்படி என்றால் இந்த மத உலகம்,
ஆவிக்குரிய இந்த ஒரு உலகத்தை அடையாளப்படுத்துகிறது. வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும். அப்படி என்றால் சபைக்குள்ளாக இந்த சத்தியத்தை விரும்புகிற, சத்தியத்தை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற வகுப்பாரை இது அடையாளப்படுத்துகிறது. வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். இவர்கள் அந்த சத்தியத்தின் மேலே ஒரு ரொம்ப பற்றுதலுடையவர்களாக, அந்த சத்தியம் அவர்களை மிகவும் ஈர்க்கிறதாக இருக்கும். அப்படியாக அந்த சத்தியத்தின் மூலமாக அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அப்படியே இந்த சுவிசேஷ முடிவு காலத்தில் இப்பொழுது இந்த சத்தியங்கள் வலிமையாக சபைக்குள்ளாக திணிக்கப்படுகிறது. அப்போ இந்த வசனத்தின்படி மத்தேயு 24:37 எக்கால சத்தம் என்றால் வலிமையான சத்தியங்கள் உலகம் முழுவதிலும் எல்லா சபைகளுக்கும் சொல்லப்படுகிறது. இந்த சத்தியம் என்றால் அநேக மறைக்கப்பட்ட உண்மையான தேவனுடைய வார்த்தை, சத்தியங்கள், போதனைகள் என்ற ஒரு அறிவாள் மூலமாக அறுவடை ஊழியங்கள் வேகமாக நடந்து முடிய போகிற ஒரு காலத்தை இந்த காலம் அடையாளப்படுத்து. இவைகள் சம்பவிக்க தொடங்குவது என்றால் இந்த அறுவடை ஊழியங்கள் பலமான சத்தியங்கள் மூலமாக, சத்தியம் என்ற அறிவாள் மூலமாக அறுவடை நடந்து கடைசியில முடிய போகிற அந்த காலத்தை தான் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவை சபை முடிவடைய போகிறது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அநேக சத்தியங்கள் இன்றைக்கு சபையிலே பேசப்படுகிறதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், அன்றைக்கு யூத யுகத்தில, அந்த யூத யுக முடிவில கூட அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பலமான சத்தியங்கள் அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள், அவர் மூலம் வந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த சத்தியங்கள் அங்கே பேசப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், அங்கிருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதானாசாரி இவர்கள் என்ன போதித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், அங்கே பாரம்பரியமான போதனைகள், மனுஷ போதனைகள். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அந்த வேதபாரகர் பரிசேயர்களை குறித்து அங்கே மாயக்கார, குருடர், இன்னும் மதிகேடர் என்றெல்லாம் பேசுகிறார். ஏனென்றால் உண்மையான சத்தியத்தை அவர்கள் மறைத்து அவர்கள் பாரம்பரியங்களை, மனுஷ போதனைகளை போதித்துக் கொண்டபடியாக இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் மூலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது அது ஒரு சிலருக்கு அது மிகுந்த ஒரு வாஞ்சையும் ஆர்வத்தையும் கொடுத்தது. ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அநேக நாள் அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படியே இந்த நாட்களிலே கூட பாருங்கள், அநேக போதகர்கள், பெயர் பெற்றவர்கள் அன்றைக்கு எப்படி வேதபாரகர் பரிசேயர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்களோ அப்படியே இன்றைக்கு மனித போதனைகள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள்
என்ற உலக பிரகாரமான போதனைகளை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையிலே அன்றைக்கு எப்படி அந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து சொன்னாரோ அப்படியே இவர்கள் குருடர்களாக, இவர்கள் அறிவில்லாதவர்களாக, மதிகேடர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு ஐயோ. அதே வார்த்தை இன்றைக்கு இப்படிப்பட்ட போதகர்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஐயோ. பாரம்பரியங்கள், அற்புதங்கள், உலக ஆசீர்வாதம் இவைகளை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்களிலே அந்த அறுவடையை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார். அன்றைக்கு அந்த சத்தியம் என்ற அறிவாள் மூலமாக அந்த யூதர்களுக்குள்ளே உண்மையான சத்தியத்தை விரும்புகிற சபையாரை அறுவடை செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக அறுவடை செய்யப்பட்டது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு பேசும்போது யோவான் 4ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். பார்த்தீங்களா, இப்பொழுதே அறுவடைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். 38 கொடுப்பீங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். பார்த்தீங்களா, இப்படி அன்றைக்கு அந்த உண்மையான சத்தியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக சொல்லப்பட்ட அநேக போதனைகள் அன்றைக்கு இருந்த உண்மையுள்ள வகுப்பாருக்கு அது ரொம்ப அவங்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் பக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் அந்த சத்தியங்கள் இழுத்து அறுவடை செய்தது. ஆனால் இன்றைக்கு அதே போல சத்தியங்கள் பேசப்படுகிறது, எக்காலம் ஊதப்படுகிறது. உண்மையுள்ள இருதயத்தாருக்கு, சத்தியத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த சத்தியங்கள் மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறதாய் அவர்கள் சத்தியத்தின் நிமித்தம் அப்படியே அங்கே இழுத்து கொள்ளப்படுவார்கள். வசனத்திலே படித்தோமே, வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்தும், இப்படி உலகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் உண்மை உள்ள வகுப்பார் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதே சமயத்துல அன்றைக்கு யூத யுகத்துல கூட சில பேர் தான் அப்படியாக சேர்க்கப்பட்டார்கள். அநேகரால் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பாரம்பரியங்களிலே இருந்தார்கள். அந்த வேத பாரகர் பரிசேயருடைய போதனைகளை கேட்டு அப்படியே இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படியே தான் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பெரிய போதகர்கள் என்று சொல்லப்படுகிற பெரிய பேர் பெற்ற ஊழியர்கள், அவர்கள் பேசுவதெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள், உலக ஆசீர்வாதங்கள். இவைகளை நாடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே போகிறார்கள். அவர்களுக்கு வேதத்தின் போதனை பற்றி கவலை இல்லை, சத்தியத்தை பற்றிய எந்த விதமான நாட்டமும் இல்லை. அவர்களுக்கு அற்புதங்கள் நடந்தால் போதும், அவர்களுக்கு உலக ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்ற மனநிலை. பாருங்கள், இந்த அற்புதங்கள் இந்த கடைசி நாட்களிலே எப்படி நடக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல்
2 தெசலோனிக்கேயர்ல சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்துல பாருங்கள் 9-12 வசனங்களில சத்தியத்தின் மேல் விருப்பம் இல்லாதவர்கள், சத்தியத்தின் மேல் அந்த ஒரு வாஞ்சை இல்லாதவர்கள், அவர்களிலே அந்த அந்த ஒரு ஆக்கினைக்குள்ளாக போகும்படியாக இந்த காரியங்கள் நடக்கும் என்று பேசுகிறார். படியுங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2:9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பார்த்தீங்களா? இங்க சத்தியத்தின் மேல சத்தியம் தேவையில்லை. தேவனுடைய உண்மையான போதனைகள் தேவையில்லை. அதனால் ஆக்கினை, அவர்கள் அங்கே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சனையை தேவனே அப்படி வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களாக இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்தை நம்பி அற்புத அடையாளங்களை நம்பி கூட்டம் கூட்டமாக இந்த மாதிரி போதகர்களுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இன்னொரு வசனம் கூட படியுங்கள். இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது என்றால் இது அப்படியே இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பார்த்தீங்க, பிசாசுகளின் உபதேசங்கள் இவைகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு, விசுவாசம் இருக்காது அவர்களுக்கு அற்புத சுகம் கிடைத்தால் போதும், ஆசீர்வாதம் உலக காரியங்கள் கிடைத்தால் போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இவர்கள் நேர் எதிராக, இதுதான் பிசாசுகளின் உபதேசம். அதனால நாம் இந்த நாட்களிலே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த வசனம், நாம் ஆதார வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்று அதை நாம் பார்த்து விட்டோம். இந்த கடைசி கால சத்தியங்கள், பெரிய பலமான சத்தியங்கள் வரும்போது, அது அறுவடை நடந்து முடியும் போது, இன்றைக்கு அநேகருக்கு சத்தியம் தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இங்கே அடுத்த வசனம் சொல்லும் போது, ஆதார வசனத்திலே உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், அப்படி என்றால் பாருங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற கடைசி நாட்களிலே நாம் இந்த நாளில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், இப்போ இந்த நாட்களிலே என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது, வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது படியுங்கள். வெளிப்படுத்தல் 1:7-1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பார்த்தீங்களா இந்த வசனம்? இது என்ன சொல்லுகிறது என்றால், பூமி 4 திசைகளிலும் இருந்து என்பது பாருங்கள், முழு முழு உலகளாவிய எல்லா முழு உலகத்தையும் அடையாளப்படுத்துகிறது. அப்படியே பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் இது ஒரு பூமிக்குரிய
சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. பூமிக்குரிய 4 காற்றுகள் அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், இன்னும் மத அமைப்புகள், இவைகளை பிடித்திருக்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. இதே பாருங்கள், தானியேல் 7:2 வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது என்று படிக்கிறோம். அங்கே வானத்தின் காற்றுகள், வானத்தின் 4 காற்றுகள், இங்கே பூமியின் 4 காற்றுகள். இதிலே வேதம் ஒரு வித்தியாசப்படுத்தி அடையாளமாக வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறது. அப்படி என்றால் வானத்தின் 4 காற்றுகளும் என்றால் பாருங்கள், இது ஒரு மத ரீதியான ஆவிக்குரிய ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. விழுந்து போன தூதர்கள் ஆவிக்குரிய உலகத்திலே செய்கிற அங்கே தீமையான காரியங்களை அடையாளப்படுத்துகிறது. அங்கே பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது என்றால் அமைதியற்ற ஒரு ஜன சமுதாயத்தை அது அடையாளப்படுத்துகிறது. இவைகளை அடையாளமாக வேதம் பேசுகிறது. பாருங்கள், இப்பொழுது நாம் இந்த 7:1 வெளிப்படுத்தல் 7:1 பார்த்துட்ட பூமி 4 திசைகளில் இருந்து முழு உலகத்திலும் அந்த பூமியின் 4 காற்றுகளை அதன் மேல் அடிக்காதபடி பிடித்திருக்க கண்டேன். அப்படி என்றால் பாருங்கள், இப்பொழுது அந்த சமுதாய அமைப்பானாலும் சரி, அப்படி அரசியல் காரியங்களானாலும் சரி, இன்னும் பொருளாதார காரியங்களானாலும் சரி, மத அமைப்புகளானாலும் அது பெரிய குழப்பமாகாதபடி பிடித்திருக்கிறது. அங்கே தூதர்களால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நாளிலே ஒரு சமயம் வரும்போது அது அங்கே விடப்படும். இந்த 4 காற்றுகளும் கட்டவிழ்க்கப்படும். அது எப்பொழுது என்று 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, படியுங்கள். அதிலேயே வெளிப்படுத்தல் 7:3 நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பார்த்தீங்களா? அங்கே அந்த முத்திரை நமது தேவனுடைய ஊழியக்காரரின் ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் அதை பிடித்துக்கொள். இப்ப முத்திரை போட்டு தீரும்போது அந்த காற்று விடப்படும். இதுதான் அப்பொழுது விடப்படும். ஆனால் பாருங்கள், இப்பொழுதே சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு கிராஜுவலாக, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு அழிவு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்கள், உலகத்திலே யுத்தங்களை பார்க்கிறோம். அதிலே பலவிதமான பொருளாதார வீழ்ச்சி, அப்படியே பலவிதமான குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் முழுவதுமாக விடப்படவில்லை, பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது விடப்படும் என்றால் முழுமையாக அங்கே சபை வகுப்பா அங்கே பூரணப்படும் போது இந்த காற்றுகள் விடப்படும், கட்டவிழ்க்கப்படும். அப்பொழுது முழு உலகத்திலும் பெரிய அழிவுகள் வரும். உலகளாவிய பெரிய யுத்தங்கள், கலகங்கள் உண்டாகும். இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மகா உபத்திரவம். இன்னொரு வார்த்தை அர்மகதோன் என்று சொல்லப்பட்டது. இது 3ஆம் உலக யுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்தேறுவதற்கு வெகு சமீபத்தில் நாம் வந்திருக்கிறோம். இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த ஒரு நிலைமைக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதை குறித்து இன்னும் வெளிப்படுத்தல. பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே அங்கே கடைசியான அந்த கோப கலசத்தை அங்கே ஊற்றின உடனே
அந்த காரியங்கள் நடந்தேறுகிறது என்று படிக்கிறோம். படியுங்கள். வெளிப்படுத்தல் 16, 17, 18. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஆயிற்று என்றால் சபை முடிவுற்றது. அதன் பிறகு பாருங்கள், பெரிய சத்தங்கள், இடிமுடக்கங்கள், பூமியின் மேல் மனுஷர் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டானது. பெரிய அதிர்ச்சிகள். இதுதான் அந்த மகா உபத்திரவத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கூட இதை குறித்து பேசி இருக்கிறார். மத்தேயு 24, 21 உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாய். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மீட்பு மிக சமீபமாயிற்று. இந்த அறுவடை, அந்த சபை வகுப்பார், அது அறுவடை முடிவடைய போகிறது. அதனால பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்படி என்றால் நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டுமா? உண்மையான சபை வகுப்பார் இது எப்படி என்று பார்க்கும்போது, நிமிர்ந்து பார்த்து என்றால் மேலானவைகளை, பரலோகத்துக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் அதிகமாக தேடுகிறவர்களாக, நம்முடைய சிந்தை, நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய மீட்பு எப்போ வரும் என்று அந்த ஒரு சிந்தை உடையவர்களாக இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்காதபடி நாம் தலைகளை உயர்த்தி பார்க்க வேண்டும். இதை குறித்து பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 நாம் படிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பார்த்தீங்களா? பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே. மீட்பு சமீபமாயிற்று, மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய காரியங்கள், நம்ம அந்த விதைக்கிற உண்மையில கூட ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆசீர்வாதம், உலக காரியங்கள், உலக கவலைகள், இவைகள் ஒரு முள்ளு போல உங்களை நெருக்காதபடி மேலானவைகளை அங்கே நோக்கி பாருங்கள், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது இந்த மகா உபத்திரவம் வரப்போகிறதாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மகா உபத்திரவம் ஒரு மிகுந்த அராஜகமான நிலையாக இருக்கும். கட்டுப்பாடற்ற நிலை. மக்கள் புரட்சி ஏற்பட்டு மக்கள் புரட்சி வெடிக்கும். எந்த அரசாங்கமும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வரும். இன்னைக்கு காவல்துறைகள், போலீஸ், இராணுவம் என்று இவைகள் ஒன்றுமே செயல்பட முடியாது, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வரும். அவரவர்கள் தங்கள் தங்கள் மனது விருப்பத்தின்படியே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். மக்களுடைய மனநிலை கூட அவர்கள் சுயநலம் நிறைந்ததாக, ஒரு ஒரு அன்பில்லாத ஒரு கொடூர மனமுடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை எல்லா மனுஷருக்கும் இருக்கும். இதனுடைய உச்ச கட்டம் பாருங்கள், எந்த மனிதனும் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு நிலை வந்து, யார் நம்மை காப்பாற்றுவார் என்று உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்த மனிதர்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவார்கள்.
எந்த தலைவர்களும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை உண்டாகும். இதை குறித்து பாருங்கள், எல்லா நிர்வாகம், மதம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை அந்த நாளில். இதுதான் மகா உபத்திரவம். இதை குறித்து ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அனார்கி என்று சொல்லுகிறார்கள். இந்த அனார்கி என்பதனுடைய பொருள் ஒழுங்கற்ற நிலை, ஒரு கட்டுப்பாடற்ற நிலை, அராஜகமான நிலை என்று சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலைகள் உண்டாகும், பயங்கரமான அராஜகங்கள் நடக்கும். இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த மகா உபத்திரவத்தின் நாட்களிலே சாதாரணமாக ஒரு மனிதன் வெளியே போனால் அவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது, அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். அப்படியே அவர்கள் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அங்கே ஒரு சமாதானம் இருக்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, ஆகார குறைவு ஏற்பட்டிருக்கும். ஒருவர் ஒரு வயதானவரோ முடியாதவர் கொஞ்சம் ஏதாகிலும் சாப்பிட்டு கொண்டிருந்த அதை பிடுங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆகார குறைவு ஏற்பட்டு பயங்கரமான அராஜகங்கள் நடக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு அங்கே யூதர்களுக்கு நடந்தது. இந்த கிபி 70 பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக அங்கே ரோம சேனை அவர்களை சுற்றிலும் முற்றுகையிட்டிருந்தார்கள். அதனால அங்க பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே வந்தது. பசியினால் அநேகர் மரித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அன்று அங்கே நடந்தது. இது இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வரப்போகிறதாக இருக்கிறது. இப்படித்தான் அந்த மகா உபத்திரவம் என்கிற காரியம் இருக்கும். இதை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனம் நாம் படிக்கும் போது சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் அங்கே ஒருத்தரை ஒருத்தர் பகைக்க பண்ணுவேன், விரோதிக்க பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. படியுங்கள். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்வேன். பார்த்தீங்களா, சமாதானம் இல்லை, ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்வேன். இந்த வசனம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், இந்நாட்களில் மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை, போவோர் வருவோருக்கு பாதுகாப்பில்லை, எல்லா மனிதரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் நான் எழும்ப பண்ணுவேன். சரியான கூலி கிடைக்காது, பாதுகாப்பில்லை, ஒருவருக்கு ஒருவர் விரோதம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதாக இருக்கிறது. அதுதான் மகா உபத்திரவம். இப்படி மகா உபத்திரவத்தின் இந்த ஆரம்ப காலத்துல இந்த சபை வகுப்பாரில், இந்த பாத வகுப்பார் என்று சொல்லுகிறார்கள், அந்த வகுப்பார் கூட சில பேர், கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அவர்கள் அந்த மகா உபத்திரவத்தின் ஆரம்ப நாட்களில் பிசாசுகளின் சாத்தானுடைய அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக, சாத்தான் என்றால் மனிதர்கள் மூலமாக அநேக சில பாடுகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து வருவார்கள். அப்பொழுதும் அவர்களை அதிலிருந்து தேவன் பாதுகாப்பார். அதை எப்படி தேவன் பாதுகாப்பார் என்று அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்துல வசனம் 46ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்து. 1ஆம் வசனம் மாத்திரம் முதல்ல படியுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு
அதுதான் சபை வகுப்பார். அந்த ஒரு சில பேர், கொஞ்சம் பேர் பாத வகுப்பார். இந்த முடிவடைய அந்த காலத்துல, அந்த மகோபத்திரவத்தின் ஆரம்ப நாட்களிலே அங்கே இருப்பார்கள். அந்த நாட்களிலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணைமை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஆபத்துகள் வந்தாலும் எல்லா உபத்திரவங்களிலும் அவர்களை தேவன் பாதுகாப்பார். இது நாம் இப்பவே கூட தேவனுடைய பாதுகாப்பை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் ருசித்திருக்கிறோம். அதனால் அந்த நாட்களிலே தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அனுகூலமான துணையும் ஆனவர். 2ஆம் வசனம், சங்கீதம் 46:2. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். பூமி நிலை மாறினாலும், இதுதான் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் இந்த 4 அமைப்புகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாய அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் அங்கே நிலை மாறினாலும், குழப்பமடைந்து எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆனாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போன ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்கள், அங்கே எல்லா ஜனங்களும் அங்கே துன்மார்க்கமான நிலையிலே அங்கே இருந்தாலும், சீர்கட்ட மக்களாக இருந்தாலும், அங்கே படிக்கும்போது நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி. 3ஆம் வசனம். அப்படிப்பட்ட ஒரு சீர்கட்ட நிலை மக்களுக்குள்ளே வந்தாலும், அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தி பெரிய அழிவுக்குள்ளே போவார்கள். அப்படி ஏற்பட்டாலும் 3ஆம் வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பார்த்தீங்களா, நாம் பயப்படும். அதன் ஜலங்கள் என்றால் ஜனங்கள் எழுந்து பொங்கி பெரிய புரட்சி பண்ணி அராஜகத்தில் ஈடுபடும் போதும் நாம் பயப்படும். முழு உலகம், ஒட்டுமொத்த ராஜ்யங்கள் ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, புரட்சி ஏற்பட்டு அங்கே யாராலும் கட்டுப்படுத்தாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படும். அப்படி என்றார் அந்த சிறு மந்தி ஆகிய சபை வகுப்பார், கடைசி நாட்களிலே இருக்கிற இந்த சபை வகுப்பார் பயப்பட மாட்டார்கள். காரணம், தேவன் அவர்களை பாதுகாப்பார். பாருங்கள், அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆச்சரிய விதமாக தேவன் பாதுகாப்பார். அந்த மகா உபத்திரவத்தின் ஆரம்ப நாட்களிலே தான், ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவன் பாதுகாப்பார். அது நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் எப்படி சிங்கக்கபியிலே போட்டாலும் பாதுகாப்பு தேவனால் முடியும். தேவன் எப்படி பாதுகாப்பார் என்று அதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே அநேக சூழ்நிலைகளில் அப்படியே தானியேல் அந்த 3 சகோதரர்கள் அனனியா, மிசாவேல், அசரியா பெரிய அக்கினி சூளையிலே போட்டாலும் அவர்களை அக்கினி சேதப்படுத்தவில்லை. அதனால தேவன் அந்த சூழ்நிலையில் சபையை, அந்த அந்த வகுப்பாரை, சிறு மந்தை வகுப்பாரை அவர் பாதுகாப்பார். நாம் பயப்படும். 4ஆம் வசனம், சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு என்றார். சத்தியங்கள், அது நீர்க்கால்கள், தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சபை வகுப்பாரிடம் தான் இருக்கும். பாருங்கள், அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அப்படியாக வசனம் சொல்லுங்க, உன்னதமானவர் வாசம் பண்ணுவார்.
தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்க. அப்போ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணி அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி அவர்கள் அதிலே மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அடுத்து 5ஆம் வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பார்த்தீங்களா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். உண்மையான ஒரு புது சிருஷ்டிக்கு உலகத்திலே இந்த நாட்களிலே கூட எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் அது அவர்களை பாதிக்காது. ஏனென்றால் அவர்கள் மத்தியிலே தேவன் இருந்து அவர்களை பாதுகாப்பார். இது நல்ல உதாரணம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் பாதையில 3 வருடங்கள் அவர் ஊழியங்களை செய்யும் போது பாருங்கள், அந்த ஊழியத்தின் நடுவிலேயே அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள். ஒன்றும் அங்கே நடக்காது. அப்படியே அங்கே நாம் பார்க்கும்போது அவரை குற்றப்படுத்துகிற ஒரு வகுப்பார் எப்போதும் அவரை சுற்றியே இருப்பார்கள். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அவருடைய ஊழியங்கள் தேவன் செய்து முடிக்க வேண்டிய அந்த தேவ சித்தம் செய்து முடிக்கிற வரையிலும் அவரை எதுவும் பாதிக்காது, எதுவும் ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய வேலை வருகிறது வரையிலும் அவர் தேவ சித்தத்தின்படி அவர் ஊழியங்களை செய்து நிறைவேற்றி கொண்டே இருந்தார். நாம் சில நேரங்களில் மூட் அவுட் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வரவே இல்லை. அதே சமயத்தில் பாருங்கள், அவருடைய மரணம் வருகிற அந்த சூழ்நிலையில கெத்செமனே அனுபவம் நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும் அந்த நாட்கள் மரணத்துக்கு போகிறோம் என்று. அந்த நேரத்தில் அவர் முழுமையாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவ பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அதன் பிறகு அவரை கைது செய்யும் போதும் சரி, விசாரணை நேரத்திலும் சரி, அவரை குற்றவாளியை போல அவர்கள் அநேக தூஷணமான வார்த்தைகள் அவரை குட்டி அநேக விதமான சவுக்கால் அடித்து முகத்திலே துப்பி இப்படி பலவிதமான காரியங்களை அவரிடத்திலே பேசும்போது அவர் அமைதலாக இருந்தது. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அவர் அமைதலாக இருந்தார். அதனால அவரை எதுவும் பாதிக்கவில்லை. வலி வேதனைகள் துக்கம் இருக்கும், ஆனாலும் அவைகளை சகித்து கொண்டார் பொறுமையோடு. சிலுவையில் இருக்கும் போது கூட, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இறங்கி வா. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க ராணி இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவரை பாதிக்கவில்லை. இப்படியாக அவர் ஜெபத்திலே எல்லா பலனையும் பெற்றுக்கொண்டு அவர் அந்த நேரத்திலே சகித்தார். இது அவரை குறித்து நாம் வசனம் படிக்கிறோம். 1 பேதுரு 2:23 வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே எஸ்ஐயா 53:7 அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாதவராக, ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று வசனம். அப்படியே அவர் இருந்தார். அவரை எதுவும் பாதிக்கவில்லை. அவர் அமைதலாக போய்விட்டார். அதனால புது சிருஷ்டிகளாகிய நமக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். நாம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல இருக்க வேண்டும், கூடாது. நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு தீமைகளை பொறுமையோடு சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால வேதத்துல நாம் பார்க்கும்போது, வேதத்துல
பயங்கரமான கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் எச்சரிக்கும். அது இப்பொழுதே கூட அந்த காரியங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அது வந்து கொண்டே இருக்கிறது அந்த முடிவு காலத்துக்கு நேராக. இதை குறித்து நாம் படிக்கும் போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1 படிக்கும் போது மனுஷர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. மனுஷர்கள் தற்பிரியரை படிக்க வேண்டாம், தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் துரோகிகளாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் நல்லோரை இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அங்கே இவைகள் எல்லாம் இந்த நாளிலேயே தொடங்கி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால உண்மையான புது சிகிச்சையான சபை வகுப்பார் இவைகளை நாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இவைகளை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் அதிலே 11ஆம் வசனத்திலே தமது ஊழிய பாதையில் என்னென்ன நடந்தது என்று அங்கே சொல்லும் போது படியுங்கள். 11ஆம் வசனம். அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்குண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களே, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். அப்போ நாமும் எந்த விதமான மூட் அவுட் ஆக தேவையில்லை. உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்க வேண்டும். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பார். அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ நமக்கு சில துன்பங்கள் பாடுகளின் வழியாக தேவன் நடத்துவார். நாம் பயப்பட வேண்டாம். அதை தாங்குவதற்கு பலன் கொடுப்பார். அவர் நம்மை பாதுகாப்பார். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அப்படியே எபேசியர் 6:13 படிக்கும் போது தீங்கு நாளில் வரும் போராட்டங்களில் நிலைத்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவங்க அந்த தீங்கு நாட்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ போக போக வந்து கொண்டே இருக்கிறது. அதில் நிலைத்து நிற்க நாம் நமக்கு தேவன் கொடுத்துட்ட காரியங்கள், ஊழியங்கள், குணாம்ச வளர்ச்சி, தேவனுக்கென்று செய்கிற காரியங்களை யாவற்றையும் நாம் செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் உபத்திரவத்தில் நான் அப்படியே சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியங்களை நாம் உற்சாகமாக செய்து முடித்து கொண்டே இருக்க வேண்டும். யாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால பொறுமை இழக்கக்கூடா. அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும். பொறுமை இழக்கக்கூடிய நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் மோசேதான். அவர் நன்றாக தேவனுடைய காரியங்களை செய்து பலத்த காரியங்களை செய்தார், ஜனங்களை நடத்தினார், பலத்த அற்புதங்களை செய்தார். ஆனால் கடைசியில பொறுமை இழந்து அங்கே நமக்கு தெரியும், கண்மலையை பார்த்து பேசு என்றால் அங்கே அடித்து விட்டார். அப்படிப்பட்டதான பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் நாம் அதிக கவனத்தோடு அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பாருங்கள் எப்படி சொல்லுகிறார். படியுங்கள். மத்தேயு 10:25. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா? வீட்டு எஜமானையே பெயல்செபூல். பெயல்செபூல் என்றால் அவங்க ஒரு சாத்தான், பெலிஸ்தியருடைய கடவுள். இது 2 ராஜ்யங்கள் 1ஆம் அதிகாரத்துல வருது இந்த சாமி, இந்த சாத்தான் காரியம் பற்றி. வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை என்றால் நம்மை, அவரை பின்பற்றுகிற சபை வகுப்பாரை அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி என்றால் கடைசி நாட்களில் உள்ள சபை, இந்த பாதம் வகுப்பார் அவருடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளில் நடத்துவார். அப்படி
நம்மையும் செய்வது நிச்சயம். அப்படி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று. அதனால பாத வகுப்பாருக்கு அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். அவைகளை பொறுமையோடு நாம் சகிக்கிறவர்களாக, அதுல நம்ம பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளுவோம். தேவன் அதற்காக அனுமதிப்பார். இப்ப பாருங்கள், கடைசி நாட்கள் உள்ள சபை வகுப்பார் அவருடைய மரணம் கூட எப்படி இருக்கும் என்று 2 சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். முதலாவது ஒரு காரியம், எலியா சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். எலியா அக்கினி ரதத்தில அங்கே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இந்த அக்கினி ரதம் என்றால் கண்டிப்பாக துன்பங்கள், உபத்திரவங்களை அடையாளப்படுத்துகிறது. அது வந்தே ஆகும். சபை வகுப்பாருக்கு கடைசி நாட்களிலே வந்தே ஆகும் என்று சொல்லுகிறார்கள். 2வது ஒரு சம்பவம், யோவான் ஸ்நானகர். எப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன்! அவர் கடைசியிலே அங்கே தலை துண்டிக்கப்பட்டு அங்கே மரணத்துக்குள்ளே. அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் உள்ள இந்த பாத வகுப்பாராகிய சபை இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரும் என்று சொல்லுகிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை குறித்து பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தால் அவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை நாம் இப்பொழுதே வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதித்தாலும் அவைகளை நாம் பொறுமையோடு சகிக்கிறவர்களாக, அதிலே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லப்பட்டது, வீட்டெஜமானியே பெயல்சபூல் என்று சொன்னார். அவர் வீட்டாரை அப்படி செய்வது அதிக நிச்சயம் என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நடத்துவார். இப்படி இருப்பதால் பாருங்கள், கடைசி நாட்களிலே அநேகர் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்து போவார்கள், சத்தியத்தை விட்டு ஓடி போவார்கள். அதனால எந்த விதமான சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் வந்தால் அதற்கு நாம் பயப்படக்கூடாது. அதற்கேற்ற ஒரு மனநிலையை, அப்படிப்பட்ட நல்ல ஒரு விசுவாசத்துல வளர்ந்து பெருகி உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். பாருங்கள், கடைசி நாட்களில் இருக்கிற சபை வகுப்பாருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 82ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 82:6 படியுங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானோரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றால் இதுதான் சபை வகுப்பாரை இந்த கடைசி நாட்களில் இருக்கிற பாத வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது. இவர்கள் ரொம்பவும் உறுதியாக விசுவாசத்துல ரொம்ப தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தேவனுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் சத்தியத்துக்காகவும் ஒரு வைராக்கியமாக அவர்கள் நிற்கிறவர்களாக இருப்பார். அதுதான் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். பார்த்தீங்களா? ஆனாலும்
நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து அப்படி என்றால் இது யார்? லோக பிரபுக்கள், லோகத்துக்கே பிரபு. வேதத்திலே நாம் பார்க்கும்போது 2 பேரை அப்படியாக உலகத்துக்கு, முழு உலகத்துக்கும் பிரபுவாக தேவன் நியமித்தார். அந்த லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்படி என்றால் 2 லோக பிரபுக்கள். ஒன்று ஆதாம். ஆதாமை குறித்து சொல்லும் போது ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1:28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆட்சி. ஆதாமை உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி ஆசிரியர். 2வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1:16 சகலமும் இவரை கொண்டும் இவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியே ஒரு உவமையில சொல்லும் போது திராட்சை தோட்ட உவமையில மத்தேயு 21 வருது, மார்க் 12 வருது, லூக் 20 வருது. அங்கே அது ஒரு உவமையாக ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அநேகரை முன்பதாக அனுப்பி அவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்கிறார்கள். அதன் பிறகு தனக்கு பிரியமான ஒரே குமாரனை அனுப்புகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அங்க சொல்லப்படுகிறது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம், அப்பொழுது அந்த சுதந்திரம் நம்முடையதாகும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் சுதந்திரவாளி. இப்படி 2 பேர்கள் லோக பிரபுக்கள். இந்த லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அப்படி என்றால் நாம் யாரை போன்ற ஒரு மரணம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆதாமை போல் அல்ல. ஆதாம் கீழ்ப்படியாமையில பாவத்தில் போய் மரித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு சகித்து மரணத்துக்குள்ள போனார். அவரை போன்ற ஒரு மரணம். அத லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள். அப்படிப்பட்ட மரணம் உண்மையான சபை வகுப்பார் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதனால அப்படிப்பட்ட மரணத்தை குறித்து வேதம் மிகவும் உயர்வாக பேசுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 116:15 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பார்த்தீங்களா? அவருடைய தேவனுடைய பார்வைக்கு அருமையானது. அப்படிப்பட்டவருடைய மரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மரணம். அதே போன்ற மரணத்துக்கு சபை வகுப்பார். ஒரு உறுதியோடு அவைகளை அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலைக்கு சபை வர வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லும் போது ப்ரெஷியஸ், ரொம்ப ப்ரெஷியஸ், மதிப்புக்குரியது, ரொம்ப வெளியேற பெற்றது என்று சொல்ல. ஆனால் இந்த மரணம் சாதாரணமாக வந்து விடாது. அதற்கு முன்னதாக விழுந்து போகக்கூடிய பல விதமான சூழ்நிலைகள் வரும். அவைகளெல்லாம் நாம் உறுதியாக தேவன் பேர்ல சத்தியத்துக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உறுதி வைராக்கியமாக நிற்க வேண்டும். பவுல் எழுதுகிறார் இல்லையா, ரோமர் 8 மரணமோ நாசமோசமோ கொள்ளையோ ஏதுமே எங்களை கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த கடைசி நாட்களில் இருக்கிற சபை வகுப்பார் வர வேண்டும். அதனால வேதத்துல சபையை குறித்து சொல்லும் போது சபை உலகத்தை நியாயம் தீர்க்கும் என்று கொரிந்தியர்ல நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 படித்துக் கொள்ளுங்கள். அப்படி உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள்,
எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் கடந்து போகிறார்களோ அப்படியே இந்த சபை வகுப்பார் கூட அந்த வழியிலே அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து கொள்ளும் விதமாக தேவன் அப்படியாக அவர்களை நடத்துவார். வியாதிகள் வரும், அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பசி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். காரணம், உலகத்தின் ஜனங்களுடைய அந்த கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக தேவன் அனுமதிப்பார். அதனால அது ஏதோ நம்ம பாவம் செய்துட்டோம் அதனால அப்படின்லாம் நினைக்கும். தேவன் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ளும் விதமாக சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், சபை வகுப்பார் அங்கே பூரணப்பட நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் பலியாக்கி நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். இதை குறித்து யோவான் ஸ்நானகன் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன் வந்த அந்த ஒரு யோவான் ஸ்நானகன் பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பேசும்போது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இதை நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்படி எடுத்துக்கொள்வது என்றால், நம்மை நாம் ஜீவ பலியாக்கி ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்மை பலியாக்கி நம்மை தாழ்த்த வேண்டும், சிறுக பண்ண வேண்டும். நம்முடைய பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய சிந்தைகள், ஆசைகள், இச்சைகள், அந்த பூமிக்குரிய மேன்மை பாராட்டுதல், பேச்சுக்கள், நடத்தை, இவை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நம்மிலே குறைத்து சிறுக பண்ணி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீர வகுப்பார் அதிலே பெருகி கொண்டே இருக்கிறோம். அப்படி நம்மை சிறுக பண்ணும் போது அங்கே சபை வகுப்பார், சரீர வகுப்பார் பெருகி கொண்டே இருப்பார்கள். உலக காரியங்களிலே நாம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு அப்படியாக மேன்மை பாராட்டி அதுல சிறுக வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், பலியாக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான உபத்திரவங்கள் வந்தாலும் அதிலே நாம் நிலைத்து நிற்போம், உறுதியாக. இல்லாவிட்டால் பெரிய தடுமாற்றங்கள் நமக்கு. அதனால நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் பலியாக்கி நம்மை தாழ்த்த வேண்டும். உலக கவலைகளிலே அங்கே மூழ்கி போகக்கூடாது. அவிக்கிரிய சிந்தையிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் படித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. பார்த்தீங்களா? சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் ராஜ்யம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படி என்றால் சமாதானத்தை கூறி தேவனுடைய காரியங்களை தேவனோடு ஒப்புரவாக்குங்கள் என்று உலகத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து தேவனுடைய திட்டம், ரட்சிப்பின் காரியங்கள், மேலான ரட்சிப்பின் திட்டங்களை நாம் பிரசங்கித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்து இந்த கடைசி நாட்களிலே, ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே தீமை பெருகி போகும். எல்லா ஜனங்கள் சுயநலத்திலே இருப்பார்கள். எல்லா பெரிய தீமைகள் பெருகி போன காலத்திலே
அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய காரியமாக நிற்கிற அந்த பாத வகுப்பாருடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில மிகவும் அழகாக இருக்கு. தேவன் அப்படிப்பட்டவர்களை மேன்மையாக மிகவும் அழகாக பார்க்கிறார். அதனால நாம் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்துட்ட காரியங்களை தேவனுடைய நாமத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஒரு முழு பலத்தோடு முயற்சி எடுத்து அதிகமாக செய்து முடிக்க வேண்டும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் தேவனுடைய காரியமாக செய்கிற எந்த காரியத்துக்கும் அதற்கேற்ற பலன் உண்டு. இதை குறித்து நாம் வசனங்கள் படித்திருக்கிறோம். அவருடைய காரியத்துக்காக பிரயாசப்படுகிற அதற்கு வேண்டிய பலன் தேவன் தரும். அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில மிகவும் அழகாக பார்க்கப்படுது. அதனால் இந்த காரியங்களை நாம் அதிகமாக மனதில் வைத்துக் கொண்டு உலகத்தின் முடிவு காலத்திலே இருக்கிறோம். வரப்போகிற பயங்கரமான உபத்திரவங்கள் வருகிறது. மகா உபத்திரவம், யுத்தங்கள், இந்த அழிவு காலங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய காரியமாக நாம் என்ன செய்ய முடியும், அதை முழு பலத்தோடு அதிகமாக செய்து யாவற்றையும் செய்து முடியும். தேவன் நம்மை அழகாக பார்க்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்துவார், பாதுகாப்பார். இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.